வணக்கம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்ற நிகழ்ச்சியில் பிக் பாக்கெட் ஆசாமிகள் கைவரிசை காட்டியதை அடுத்து பல திமுகவினர் பணத்தை இழந்ததாக கூறப்படுவது கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் நேற்று முன்தினம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். இதனையடுத்து திமுக நிர்வாகிகள் பலரும் அவருக்கு பொன்னாடை போர்த்தவும் புத்தகங்கள் வழங்கவும் முண்டியடித்தனர். அப்போது கட்சியினரோடு பிக் பாக்கெட் ஆசாமிகள் இருந்ததாகவும் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் இதை கவனிக்க தவறியதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சில திமுக நிர்வாகிகளின் பணம் மற்றும் பர்சுகள் திருடப்பட்டதாக தெரிகிறது. இந்த சம்பவத்தின் மூலம் திமுக நிர்வாகிகள் சுமார் 57,000 ரூபாயை இழந்ததாக கூறப்படுகிறது. பணத்தை திருடியவர்கள் என்று சந்தேகப்பட்டு இருவரை பிடித்து தருமடி கொடுத்ததோடு காவல் நிலையத்தில் திமுக நிர்வாகிகள் ஒப்படைத்ததாகவும் அவர்களது மொபைல் போனும் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. போலீசார் விசாரணையில் பிடிபட்ட இருவரில் ஒருவர் மட்டுமே குற்றவாளி என்றும் இன்னொருவர் அப்பாவி என்றும் தெரிய வந்தது. இதனையடுத்து பிக் பாக்கெட் ஆசாமியிடமிருந்து பணத்தை உடனுக்குடன் கைப்பற்றி பணத்தை பறிகொடுத்த நபர்களிடம் ஒப்படைத்ததாக கூறப்படுகிறது. ஒரே ஒரு நிர்வாகியிடம் இருந்து மட்டும் 17,500 ரூபாய் திருடப்பட்டுள்ளது என விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் சில பிக் பாக்கெட் ஆசாமிகள் இந்த கூட்டத்தில் கலந்து இருக்கலாம் என்று கூறப்படுகிறது.